வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம அண்டர் கவர் ஹை ஸ்கூலோடைய ஃபினாலே எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிக்குன்னு நினைக்கிறேன். இதேமாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு என்ன டெஃபினெட்லி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சீரிஸ்க்கு அவுட் ஆஃப் 10 எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போதைக்கு நம்ம ஓர பேசி டைம் பேஸ் பண்ணாமல் அங்கே எபிசோட்க்கு போகலாம். எபிசோடோடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. கார் ஆக்சிடென்ட் பட்டிருக்குள்ள அப்படியே போலீஸ் கையில் இருந்த அந்த கீ எடுத்து இவருடைய ஹேண்ட்கஃபை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஃபோன் பூத்தை பார்த்து இவர் போக ஹீரோயினி அப்படியே ரோட்டில் நடந்து வந்து நிற்பாங்க. நடந்து வரும்போது தான் நம்ம ஹீரோ கால் பண்ணியிருப்பார் ஃபோன் பூத்துலேருந்து. அவருமே எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, நீ எங்கே இருக்கன்ற மாரி நம்ம ஹீரோயினிக்கிட்ட விசாரிச்சுருக்க. ஹீரோயினியும் நீ எங்கே இருக்கன்னு சொல்லுன்ற மாரி இந்த இடத்துல கேட்கும்போது அவருமே இந்தமாரி கொஞ்சம் நேரத்தில் பேசின்னு இருக்கும்போது அவருக்கு ஹெவியாக தலையில் அடிபட்டதுனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைக்கொலைய ஆரம்பிக்கிறாரு. அதே இடத்துலையே நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துடுறாரு. அதே சமயத்தில் குரல் கட்டாக ஹீரோயினுமே ஹீரோவுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேரை சொல்லி கத்த. ஆனால் ஹீரோ கடைசி வரைக்கும் ஃபோன் எடுக்கலை. அதில் ஹீரோடைய லொக்கேஷனை இவங்க ட்ராக் பண்ணுறாங்க. ஹீரோ எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி டாக்ஸியில் அங்கே போக அதே சமயத்துலேயே டீம்மேட்டர்ஸை காமிச்சா அவங்க எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும். அதை பற்றின சில விஷயங்கள்லாம் பேசின்னு வராங்க. இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே சீஃப்க்கு கால் வருது. காலில் யார் பேசுனாங்க தெரியல. ஹேசியாங்க்கு என்ன ஆச்சுன்ற மாரி மட்டும் இவர் கேட்குறாரு. ஹேசியாங் தப்பிச்ச விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஹேசியாங்கை தேடலான்னு சொல்லிட்டு இப்படி சீஃப் இருக்கும்போது ஹேசியாங் அடிபட்டிருப்பார்ல, அந்த இடத்துல 2 பேர் வந்து ஹீரோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாமா, இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகலாமான்ற மாரி அதை பற்றி பேசின்னு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாரி அவங்க நல்ல எண்ணத்தில் இப்படி பேசின்னு இருக்கேன். அவங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணலான்னு இருக்கும்போது ஹீரோ வந்து ஆம்புலன்ஸுக்கெலாம் வேணாம், நான் பக்காவாக போயிடுவேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாரி அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவங்களுமே இப்படி பேசின்னு இருக்கும்போது பின்னாடியே டாக்ஸி வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினி தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த லேடி ஆல்மோஸ்ட் கிட்ட ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணேன். அதே சமயத்தில் அந்த இடத்துல ஹீரோடைய நிலைமையை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுவாகலையே, நீ நல்லா இருக்கேன்ற மாரி ஹீரோக்கிட்ட கேட்டுன்னு இருக்கேன். அதே சமயத்தில் அந்த பொண்ணு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினுமே நான் இவரை பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய்க்கிறேன்ற மாரி இவங்க சொல்ல அந்த லேடியுமே ஆம்புலன்ஸ்கிட்ட என்னமோ சொல்லி மழுப்பிக்கின்னு இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்கன்ற மாரி அவங்களுக்கு கால் பண்ணதுக்கு சாரி கேட்க அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை இந்தமாரி ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக முடியாது, ஏன்னா இவர் தான் வாண்டட் பேஸில் இருக்கார். அதே சமயத்தில் அடுத்த நாள் வெடியே ஹீரோயினி தூங்கிட்டாங்க. ஹீரோ தான் வந்து ஹீரோயினிக்கு டீ போட்டு கொடுக்குறாரு. டீ போட்டு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு இங்கே என்ன பண்ணுற, நீ முதல்ல வீட்டுக்கு போன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல ஹீரோயினுமே நான் எதுக்கு வீட்டுக்கு போகணுன்ற மாரி அவங்க பேசின்னு இருக்கும்போது அப்படியே நமக்கு சேர்மனை காமிக்கிறாங்க. சேர்மன் கிட்ட இந்தமாதிரி ஜேமூன் வந்து ஹீரோவை எல்லாருமே டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோவை ஆல்மோஸ்ட் கிட்ட கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஹீரோ தப்பிச்சதுலேருந்து எல்லா விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணுறாங்கன்ற மாரி ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையான்ற மாரி அந்த அப்டேட்டு ஜேமூன் தந்துன்னு இருக்காரு. ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு போக சொல்லியிருப்பார்ல, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா நான் ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்ற மாரி இவங்க பேசின்னு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு அவருடைய டீம்மேட்டர்ஸ் ஞாபகம் வருது. ஆமாம், டீம்மேட்டர்ஸ்னு இங்கே சில பேர் இருப்பாங்களே, அவங்க எங்கன்னு யோசிக்கும்போது அந்த இடத்துல அவங்கள பார்த்தா ஹைக்கிங் சூட் போட்டுன்னு இதாண்டா மாறு வேஷன்ற மாரி வந்திருக்கானுங்க. ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் இது என்னடா வேஷம், மியூசியம் மறு வச்சா மாறு வேஷமான்ற மாரி ஹீரோ முடிச்சுன்னு இருக்காரு. அந்த இடத்துல இதை விட்டால் எங்களுக்கு வேறு ட்ரெஸ்ஸு கிடைக்கல, அதே சமயத்தில் எவிடன்ஸ் இல்லைன்ற மாரி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் இல்லையான்ற மாரி இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக, ஆல்ரெடி உன்னுடைய ரெக்கார்டிங்லாம் நாங்கள் கேட்டுட்டோம், அந்த ரெக்கார்டிங்கும் இப்போதைக்கு போலீஸ் கேட்டு தான் இருக்குது, இப்போதைக்கு அந்த ரெக்கார்டிங் எரேஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எவிடன்ஸே இல்லைன்னும் போது அந்த இடத்துல யார் சொன்ன எவிடன்ஸ் இல்லைன்னு, என்கிட்ட வேறு ஒரு பிளான் இருக்குது, ஆல்ரெடி நான் எவிடன்ஸை ரெடியாக வச்சுட்டேன், உங்கள் டீம்லேயே இவ்வளோ புத்திசாலியான பர்சன் இருக்குன்னு நினச்சி நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுங்கன்ற மாரி உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும்போது அப்படியே என்னன்னு பார்த்தா இவங்க வந்து அந்த ஆள்கிட்ட பென்ட்ரைவ் தந்துருப்பாங்களே, அது ஃபேக்கான பென்ட்ரைவ், ஒரிஜினல் பென்ட்ரைவை ஹீரோடைய வீட்டு சோஃபாவில் போட்டிருப்பாங்க. அதை பற்றி சொல்ல அப்படியே ஹீரோ ஹோட்டல் தான் தங்கியிருக்காரு. அந்த ஹோட்டலில் இருக்கிற ஹீரோடைய அந்த நியூஸை பார்க்குறாரு. அவன் ஒரு மர்டரர்ன்ற மாரி போட அதில் ஒரு போலீஸ்க்கு கால் பண்ண அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து கதவுக்கு செம்மையாக டஃப்பு தராங்க. நம்ம ஆட்களும் கதவை பிடிச்சின்னு இருக்கேன். அந்த இடத்துல சீஃப் தான் நீங்கள் 2 பேர் போங்கன்ற மாரி ஹீரோயினி இவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு தப்பிக்க ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படி இந்த இடத்துல சீஃபோடைய டீம் போலீஸ்கிட்ட மாட்டிக்க நம்ம ஆட்கள் எப்படியோ தப்பிச்சுறாங்க. ஹீரோ வந்து ஃபஸ்ட் ஹீரோயினியை சேஃப்கார்ட் பண்ணிட்டு போலீஸை இவர் தேசத்தில் போயிடுறாரு. அதுக்கு நைஸில் எப்படியோ ஹீரோயினி தப்பிக்க இவர்
போலீஸ்க்கு செம்மையாக ஆட்டம் காமிச்சுன்னு இருக்கேன். அதே சமயத்தில் ஹீரோயினி இவங்க ஒரு சார்ட் எழுதி வச்சுருப்பாங்க. அதாவது பியங்நாம ஸ்கூலில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் வச்சு அந்த சார்ட்டை எடுத்துக்கின்னு பியங்நாம ஸ்கூலுக்கே போகிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஹீரோவுக்கு திடீர்னு தலை சுற்றுற மாரி ஆகுது. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிடாருன்னு நினைக்கிறேன். அதால் தலை சுற்றுற மாரி இருக்க என்ன பண்ணுறதுன்னு ஹீரோவுக்கு தெரியல. ஒரு மாதிரி கிளாராக தான் இருக்குது. ஏன்னா இவருடைய மண்டியில் அடித்த எஃபெக்ட் இப்போ தான் பயன்படுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த இடத்துல சேர்மனை காமிச்சா இவங்க பியங்நாம் ஃபவுண்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே போர்ட் மீட்டிங் இருக்க போகுது. இவங்க தான் ஃபீஸை 50% ஆக்குறது அந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்களே, அதை பற்றி பேச தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படியே ஹீரோயினியை காமிச்சா ஹீரோயினி அந்த சார்ட்டை தான் பார்த்துன்னு இருக்காங்க. இந்த சார்ட்டை என்ன பண்ணலான்ற மாரி இதில் ஸ்கூலில் எழுதுன மொத்த மிஸ்டேக்குமே இருக்குது. அதெல்லாம் இவங்க பார்த்துன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் போர்ட் மீட்டிங்கை காமிச்சா போர்ட் மீட்டிங்கில் இந்தமாரி சேர்மன் பொசிஷனை விட்டு கீழே இறங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்காதீங்க, நீங்கள் ஏகப்பட்ட தப்பான விஷயங்கள் செய்கிறீங்க, அதால் அந்த பொசிஷனில் இருக்கக்கூடாதுன்னு அங்கே ஒரு கலவரம் இருக்க. அந்த இடத்துல சிம்பிளாக சேர்மனுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யார் என்ன பொசிஷனில் இறக்கிறதுக்கு, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, நான் இருந்தால் தான் இங்கே வேல்யூவே, நான் இருக்கிறதால தான் இந்த போர்ட் மீட்டிங்கே இருக்குது, நான் இல்லைனா இதுவும் இருக்காது, உங்களுக்கெல்லாம் வேல்யூவே இருக்காது, நீங்களாம் ஒரு குப்பைன்ற மாரி அவங்கள ஒரு மாதிரி அவமானப்படுது. அதில் போர்ட் மீட்டர்ஸ்லாம் ரொம்ப காண்டாயிடுறாங்க. அப்படியே சேர்மன் காரில் போகும்போது அவங்க என்னுடைய த்ரோனை விட்டு என்னை கீழே இறக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு என்னாச்சும் பண்ணணும் போது அந்த இடத்துல ஜெயமோனோ நமக்கு ஸ்டூடெண்ட்டோடைய சப்போர்ட் தேவைப்படுது, நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் போது ஹீரோடைய வீட்டில் தான் வந்து அந்த ரெக்கார்டிங் பென்ட்ரைவ் இருக்குது, அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய வீட்டை சுற்றின்னு இருக்கு. அதே சமயத்தில் சீஃப் அவருடைய ஃபோனை கேட்டு இந்த இடத்துல மல்லு கட்டின்னு இருக்காரு போலீஸ்கிட்ட. போலீஸ் அவங்கள கண்டுக்கிற மாதிரியே தெரியல. சீஃப் இப்போதைக்கு ஜெயிலில் தான் இருக்காங்க. அந்த இடத்துல பார்க் சியோக்கி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா தானம் பண்ணிருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஹீரோக்கு கால் பண்ணி நீ எப்படி இருக்குன்ற மாதிரி 2 பேரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா விசாரிச்சுன்னு அந்த இடத்துல திடீர்னு ஹீரோவுக்கு மயக்கம் ஆகிடுது. ஹீரோயின் என்னன்னு கேட்கும்போது ஹீரோ எதுவும் இல்லைன்ற மாதிரி ஃபோனை வைக்க. அதே சமயத்தில் ஹீரோயின் பியங்நாம ஸ்கூல் சென்டர்லேயே இவங்க எத்தாந்த அந்த சார்ட்டை மாற்ற. அதே சமயத்தில் இந்த பக்கம் பிஏ இருக்காதுல டேரக்டருடைய பிஏ, அவர் எப்படியோ ஹீரோ வச்சு அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிச்சிடறாரு. அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ கிட்ட கன்னை வச்சு ஆரம்பத்தில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் இவர் ஃபன்னுக்கு தான் கன்னை காமிச்சிருக்காரு. அதுக்கடுத்ததான் நான் இந்த ரெக்கார்டிங்கை கேட்டேன், நீ இதை நல்ல வழிக்கு தான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நான் இதை உனக்கு தரேன்ற மாரி அந்த ரெக்கார்டிங்கை ஹீரோ கிட்ட தரேன். ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்படியே என்ன ஆச்சுன்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இவரை தான் பார்க்க வந்திருப்பாரு. இவருமே நீ எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கேன்னும் போது எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி கேட்க, அதாவது இவர் வச்சுருக்காருல அந்த டிஸ்கை பற்றி தான் அந்த ரெக்கார்டிங் வீடியோ இருக்குது, அதை நீங்கள் கேளுங்க, அதை என்கிட்ட எத்தாந்து தாங்கன்ற மாரி இவர் தான் ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு. அதுக்கடுத்து தான் அவர் சாப்பாடு வாங்கி தர சரின்னு ஹீரோவும் சாட்டுன்னு அதை பற்றி இவங்க பேசின்னு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ரெக்கார்டிங்கை தரதுக்கு ஒத்துக்கிறாரு. இதுதான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது. இப்படிலாம் இவங்க பேசியிருக்கும்போது அப்படியே ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஆளுக்கு ஹீரோவே தெரியலனா பார்த்துக்கோங்களேன். ஹீரோ நான் தாண்டா வாண்டட் கேஸுன்னு சொல்லிட்டு அவரே ஓப்பனாக சரண்டராக. இப்படிலாம் இருக்கும்போது உமன் ஹீரோயின் ஓட்டினா அந்த போர்டை பார்க்குறாங்க. அந்த சார்ட்டில் பியங்நாம ஸ்கூலில் நடக்கிற தப்புகள்லாம் எழுதியிருக்கேன். அதை இவங்க கிழிக்கும் போது ஹீரோயின் வந்து அதை எடுக்காதீங்க, அதை நான் தான் ஓட்டினேன்ற மாரி ஓப்பனாக ஒத்துக்க. அந்த இடத்துல நீ இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் இது எதுக்கு நீ பண்ணணும் போது நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண ஆசைப்பட்றேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்யூச்சர் அழியிறத நான் விரும்பலைன்ற மாரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த இடத்துல சேர்மனும் ஆமாம் நீ இந்த ஒரு பொசிஷனில் இருந்து என்கிட்ட இப்படி பேசுவேன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல, அதால் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், நீ வேலையை விட்டு போ, ரிசைன் ஆகுன்ற மாரி ஓப்பனாகவே சொல்ல. இந்த விஷயத்த பின்னாடி இருந்து கேட்டுறாங்க. இப்போதைக்கு ஹீரோயினி இந்த வேலையை விட்டு ரிசைன் ஆகிற விஷயமா இப்படி இருக்க. அதே சமயத்தில் இவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இவங்க ஜேமூன் கிட்ட நான் நெக்ஸ்ட் போர்ட் மீட்டிங்கில் நான் எதெல்லாம் செய்யக்கூடாது இருந்தனோ அதெல்லாம் செய்ய போகிறேன். அதே சமயத்துலேயே நான் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண போகிறேன். பூச்சிங்களுக்கு எப்பயுமே மனுஷங்களுடைய அந்த காலடி தடமே தெரியாது, அந்தமாரி தான் நானும் செயல்பட போகிறேன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க ஜேமூன் கிட்ட இந்தமாரி மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் ஹாலுக்கு கொண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹாலுக்கு கூட்டாந்து இவங்க என்னமோ ஒரு டிஸ்மிஸல் ப்ரொப்போசல் வைக்க போகிறதா இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஹீரோ அந்த ரெக்கார்டிங்கை காமிக்க, அந்த ரெக்கார்டிங்கில் ஹீரோடைய அப்பாவை கொலை பண்ணதை பற்றி தானே பேசியிருக்காங்க. அதை இது கோல்டு கேஸ்பா, இது ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுச்சு, இதெல்லாம் எடுக்க முடியாதுன்ற மாரி அந்த ஆள் பேசினிருக்கா. ஓகே இதை தான் உங்களால் எடுக்க முடியாது, இப்போ நடந்துச்சு டேரக்டருடைய கொலை, அதை ஒன்றும் நான் பண்ண கிடையாது, இந்த ரெக்கார்டிங்கை கேளுங்கன்னும் போது அந்த இடத்துல டேரக்டர் உஷாராக அவரை கொலை பண்ணும்போது ரெக்கார்டிங் ஆன் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஜேமோன் தான் கொலை பண்ணதுன்ற விஷயம் அந்த ரெக்கார்டிங்கில் நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல போலீஸ் சேர்மனுக்கு தான் லாயலிட்டியாக இருந்தாலும் இந்த இடத்துல இவரால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் அவ்வளோ பெரிய எவிடன்ஸ் இருக்குது, அதில் இவரால் எதுவும் பண்ண முடியல. ஹீரோ சிம்பிளாகவே நீ சேர்மனுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கேன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியுமா, என்இஎஸ் ஏஜென்ட், நான் நினச்சேன்னா உன்னை ஈஸியாக எக்ஸ்பெல் பண்ணிடலாம், முதல்ல உன்னுடைய வேலையை பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு ஹீரோ ஓப்பனாக மிரட்டுறாரு.
அவனுமே சேர்வுமனுக்கு கால் பண்ணலான்னு இருக்கான். ஆனால் கால் பண்ணல. ஏன்னா தெரியும், இவன் கால் பண்ண இவனும் மாட்டிப்பால, அதெல்லாம் அவன் கால் பண்ணல. இப்படிலாம் இருக்கும்போது மொத்த பசங்களையும் அசம்பிளியில் கூட சொல்லியிருப்பாங்களே, அந்த இடத்துல சேர்வுமன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அது என்னன்னா, உங்கள் ஸ்காலர்ஷிப் அதுக்கு டியூஷன் அதிகமாக்க போகிறோன்ற மாரி, உங்களுடைய படிப்பில் தான் இம்பார்ட்டன்ட் காட்ட போகிறோன்ற மாரி ஸ்டூடெண்ட்க்கு கொஞ்சம் நல்ல விதமாக பேசும்போது அந்த இடத்துல நின்று இருந்த யூமே வந்து, நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன், நீங்கள் மிஸ் போவை இந்த இடத்த விட்டு அனுப்ப போகிறீங்க, மிஸ் போ குவைட் ஆக போகிறாங்க, அவங்க வெளியே போகக்கூடாது, அவங்க எங்களுக்கு தேவைன்ற மாரி மொத்த பசங்களையுமே போராட்டம் பண்ணுறாங்க. மொத்த பசங்களுக்குள்ள சலசலப்பு ஏற்படுது. மிஸ் போவை வெளியே அனுப்பாதீங்க, சேர்மன் டவுன் ஆகுங்க, நீங்கள் இந்த பொசிஷனை விட்டு கீழே இறங்குங்க, இந்த பொசிஷன் உங்களுக்கு தகுதியே கிடையாதுன்ற மாரி எல்லா பசங்களும் சொல்ல, யாரா அந்த வார்த்தையை சொன்னது, அப்படி சொல்கிற மொத்த பேருடைய பேரையும் நோட் பண்ணுங்கன்ற மாரி இந்த இடத்துல சேர்மன் சொல்கிறாங்க. இவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேரில் நோட் பண்ணுங்கன்னு போது எல்லா பசங்களுமே அந்த இடத்துல அவங்க பேரை ஓப்பனாகவே சொல்கிறாங்க. என் பேரை நோட் பண்ணிக்கோங்க, என் பேரை தான், என் பேரையும் நோட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஒவ்வொரு பேரை சொல்ல, அது மட்டும் இல்லாமல் சேர்மன் டவுன் ஆகுங்க, எங்களுக்கு மிஸ் ஓ வேணும், மிஸ் ஓ இஸ் பேக்குன்ற மாரி எல்லாரும் கத்த, அதை மிஸ் ஓவுமே கேட்குறாங்க. அந்த இடத்துல சேர்மன், இந்த சத்தம் எப்படி தெரியுமா இருக்குது, காக்ரோச்சஸ் கத்துற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு சேர்மன் சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல மிஸ் ஓ வரும்போது எல்லாருமே மிஸ் ஓவை தோடுறாங்க. மிஸ் ஓவை ஒரு கடவுள் ஆட்ட பார்க்குறாங்க. மிஸ் ஓ கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் இந்த ஸ்கூலை விட்டு போகாதீங்கன்ற மாரி எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாரி எக்ஸாக்ட்லி கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர ஒரு சீனை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த சீனை தந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல எல்லாமே மிஸ் ஓவை தொட்டு பேச, அந்த இடத்துல மிஸ் ஓவுக்கு ஆனந்த கண்ணீரே வர, அந்த இடத்துல கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்மனுக்கான அரெஸ்ட் வாரண்ட்டை நம்ம டீம் எடுத்துக்கினாங்க. அரெஸ்ட் வாரண்ட்டோட அவங்க இங்கே வர இந்த விஷயத்தை ஜேமோன் சொல்கிறாரு. அரெஸ்ட் வாரண்ட் கிடச்சிச்சு, நம்ம 2 பேரும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னும் போது, அப்போலாம் முதல்ல நம்ம ஹேனாவை ப்ரொடெக்ட் பண்ணோம், ஹேனாவை வீட்டுக்கு அனுப்பு, ஹேனாவை இங்கே இருக்க விடாதுன்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவரு ஹேனாவை கூப்பிடு. அதே சமயத்தில் இந்த இடத்துல சேர்மன் எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இவங்க இருட்டில் நடந்து போகிறாங்க. அதுவும் லைட்டர் வெளிச்சத்தில். அந்த இடத்துல இவங்க ஹீரோ கிட்ட கால் பண்ணி, நீங்கள் இங்கே வர்றதுக்குள்ளார எல்லாருமே இந்த இடத்துல முடிஞ்சு போயிருக்கலாம், எல்லாருமே இதில் தெரியுமா சமமாக இருக்காங்க, இறப்பல் தான். அதேமாரி தான் இந்த இடத்துலையும் ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு என்னமோ ஒரு விஷயத்த குவைட்டாக பேச, அந்த இடத்துல அதை புரிஞ்சு ஹீரோ வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. இதை ஃபாலோ பண்ணி டீம்மேட்டர்ஸும் அந்த இடத்துக்கு வேகமாக வராங்க. என்னென்னு பார்த்தா சேர்மன் சரியான சம்பவம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மொத்த இடத்துலையும் பெட்ரோல் ஊற்றிடுறாங்க. தண்ணி வர வேண்டிய இடத்துல பெட்ரோல் வர, கையில் லைட்டர் இருக்க, லைட்டரை போட்டால் மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் எரிஞ்சு மொத்த ஸ்டூடெண்ட்ஸோடைய வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகிடும். அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ஹீரோவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோடைய உயிர் தான் முக்கியம். அதெல்லாம் அவர் அந்த இடத்துல வந்து சேர்மன் கிட்டே இவ்வளோ பேசுகிறாரு. ப்ளீஸ் நீங்கள் அதை கீழே வைங்கன்னும் போது சேர்மன் ஃபஸ்ட்டு நீ கன்னை விடான்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல இவரும் சரி நான் அந்த கன்னை சேர்மன் கிட்ட அனுப்ப. அப்படி ஹேனாவுக்கு இந்த விஷயம் யூ மூலியமாக தெரியுது. யூ மெசேஜ் பண்ணுறது மூலியமாக இவங்க அம்மா என்னமோ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வர. அதே சமயத்தில் சேர்மன் அந்த கன்னை எடுத்துக்கிறாங்க. அதே சமயத்தில் மொத்த ஸ்டூடெண்ட்ஸு பார்க்க ஹீரோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப்பை பற்றி பேசியிருக்கும் போது ஹேனா வந்து அம்மா நிறுத்துங்கன்ற மாரி அவங்க சொல்ல, ப்ளீஸ் இதை செய்யாதீங்கன்னு கண்ணீர் மழிக சொல்ல, அந்த இடத்துல திடீர்னு சேர்மனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க ஒரு மாதிரி அழுகுறாங்க. நீ என்ன இங்கே பண்ணுற, பிரின்சிபல் மரியாதையாக அவளை கூட்டின்னு போ, அவன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, முதல்ல ஏன் அவள் கூட்டின்னு போன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்கள சுடலான்னு போகும்போது அந்த இடத்துல ஹீரோயினி அந்த துப்பாக்கியை பிடிக்கிறாங்க. சேர்மன் அவங்களே சுட்டுக்கலான்னு இருக்கும்போது எப்படியோ அதை பிடுங்க. அதே சமயத்தில் லைட்டர் கீழே விழ எப்பட்றான்ற மாரி அந்த இடத்துல ஹீரோ அதை பாஞ்சு வந்து பிடிச்சிடுறாரு. எல்லாரோடைய உயிரும் இந்த இடத்துல காப்பாற்றப்பட, அதே சமயத்தில் இந்த இடத்துக்கு போலீஸ் வந்து ஜேமூன் அதுக்கடுத்த சேர்மன் இவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஹீரோவும் அவருடைய வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டார்ல. அந்த இடத்துல சீஃப்மே வந்து, வா நீ நம்ம ஆஃபீஸ்க்கு தானே வர போகிறேன்ற மாரி அதை பற்றி கேட்டுரும்போது, இல்லை நான் பசங்க கூட பேச போகிறேன், நான் பசங்க கூட பேசிட்டு வரேன்னும் போது, நீ நான் மிஸ் ஓகிட்டே பேச போகிறேன், நீ தாராளமாக பேசுன்னும் போது, இல்லை நான் சும்மா பசங்கிட்ட பேசிட்டு வரேன், ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படலன்ற மாரி ஹீரோ கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறாரு. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஸ்டெடினஸ் கிடையாது, அவர் அதே இடத்துல மயங்கி விட. அதை ஃபஸ்ட்டு யூ பார்த்து கத்த, நெக்ஸ்ட் அதை ஹீரோயினை பார்க்க, மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஹீரோவை பார்க்க, ஹீரோ அந்த இடத்துல ஹெவி இன்ஜூரியில் இருக்கார். அவர் திடீர்னு மயக்கமாக அப்படியே ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம். அதில் அவங்க அப்பா மேலே சீலிங்கில் ஸ்டார்ஸ் ஒட்டின்னு இருக்க. ஹீரோ வந்து எல்லா ஸ்டார்ஸுமே பெருசாக இருக்குது, ஆனால் இதில் நார்த்து ஸ்டாரை காணோம், அது எங்கன்னு கேட்க, அப்படியே அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னா, நீ அந்த நார்த்து ஸ்டாரை தான் பார்த்துன்னு இருக்க, நல்லா பாருன்ற மாரி அவங்க அப்பா சொல்ல, அப்படியே ஹீரோ மயங்கி வந்திருப்பார்ல, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. எல்லாருமே ஹீரோவை திட்டுறாங்க, ஏன்டா இதை பற்றி என்கிட்ட சொல்லலைன்ற மாரி. அந்த இடத்துல ஹீரோ எழுந்துட்டு சியோக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அவன் ரொம்ப நாள் தூங்கலை, இப்போ தான் தூங்குறான்ற மாதிரி சொல்ல, சரின்னு இப்படிலாம் இருக்கும்போது
சேர்வுமனுக்கும் ஜேமோனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஜேமோன் தான் எல்லா தப்பையும் பண்ணுறதா சொல்கிறாரு. சேர்வுமன் எந்த தப்புமே பண்ணலன்னு அவர் நிரூபிக்க ட்ரை பண்ணுறாருன்னு சொல்ல ஹீரோயினோடைய கோட்டை எடுத்தாங்க, நான் போய் பேசுகிறேன்னு சொல்ல அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஜேமோனை பார்க்குறாரு. உங்களை 9 வயசில் சேர்வுமனுடைய ஃபேமிலி தத்து எடுத்தாங்க, அதுலேருந்து நீங்கள் சேர்வுமன் கூட தான் வாழறாங்க. உங்களுக்கு யாருக்கும் சேர்வுமனை நல்லாவே தெரியாது, ஏன்னா நீங்கள் 40 வருஷம் அவங்க கூட குப்பை கொட்டிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ன்றமே சொல்ல நீ என்ன சொல்ல வரேன்னு ஜேமோன் கேட்கும்போது சிம்பிளாக நீங்கள் ஹேனாவை பற்றி யோசிங்க, உங்களுக்கு ஹேனாவை பற்றி தெரியும், ஏன்னா ஹேனா கூடயும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஹேனா இதை பற்றி எப்படி நினைப்பா, நீங்கள் ஹேனாவுடைய ஃப்யூச்சர் காட்சி நல்லது செய்யணுன்ற மாரி ஜேமோனுடைய மண்டையை குழப்புறாரு. அப்படியே அடுத்த நாள் ஹியரிங் வர ஜேமோன் வந்து ஹேனாவை பற்றி யோசிக்கிறாரு. அந்த ஹியரிங்கில் அப்படியே ஒரு திரும்பி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் தவிர அந்த இடத்துல ஹேனாவை பார்க்க ஹேனா அந்த இடத்துல ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறத பார்க்குறாரு. இவர் தானே ஹேனாவை வளர்த்தது, அதால் அந்த பாசம் இருக்கதான் செய்யும், அதில் இவர் எல்லா தப்பையுமே ஒத்துக்கிறாரு. அதில் இவர் தான் சொல்கிறேன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோடைய அப்பாவை சேர்வுமன் தான் கொண்டாருன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் நான் தான் வந்து டைரக்டர் கொன்னேன், அதை கொல்ல சொன்னது கூட சேர்வுமன்ன்ற மாதிரி சொல்ல சேர்வுமன் கடுப்பாய் நீ ஒரு ஏமாத்துக்காரன்டா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்ற மாரி அவங்க கூட சண்டை போட எல்லாருமே அதை தடுக்கிறாங்க. இருந்தாலும் இப்படிலாம் ஒரு சீன் இருக்கும்போது அவர் அப்படியே கூட்டின்னு போக அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் சேர்வுமன் காமாயி அவங்களுடைய பொண்ணை பார்க்குறாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்ப அழுகுறாங்க. ஏன்னா வந்து பார்த்துறேன் இந்த இடத்துல அழுகுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆனால் அழுகும் போதோ இல்லை கஷ்டப்படும் போதோ இல்லை கொஞ்சம் கோபமாக இருக்கும்போதோ அவங்க கையை சொறிவாங்க. ஆனால் இந்த வாட்டி கையை சொரியல, மேபி அந்த டேப்லெட்ஸோடைய சைடு எஃபெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இவங்க எப்படி இருக்க. அதே சமயத்தில் ஏன்னா வந்து அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. நான் இப்போதைக்கு என்னுடைய படிப்பை ட்ராப் பண்ணிட்டேன், இப்போதைக்கு நான் திரும்ப எல்லாத்தையும் ஆரம்பிக்க போகிறேன், உங்கள் உதவி இல்லாமல் நான் உங்களை அப்புறம் திரும்ப வந்து பார்க்குறேன், ஆனால் இப்போதைக்கு நான் போகிறேன்ற மாரி அவங்க போக அப்படியே இந்த இடத்துல சேர்வுமன் அதே இடத்துல கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காமிச்சா ஹீரோ ஃபைனலாக ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கண்டுக்கல. அந்த இடத்துல ஹீரோ ரொம்ப நாளாக ஸ்டூடெண்ட்ஸை பார்க்காம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் உங்களை பார்க்காம போனதுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்ற மாரி இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்க, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கண்டுக்கல. அதால் நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன்ற மாரி அவர் அந்த இடத்த விட்டு போக ஹீரோயினுமே நான் இதை வரேன்ற மாரி ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ பின்னாடி போக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. அதால் இப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் கொஞ்சம் நடந்து போகும்போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு பேப்பர் வர அதில் இங்கே வந்ததுக்கு நன்றி என்னுடைய ஃப்ரெண்டுன்ற மாரி எழுதியிருக்கேன். அந்த இடத்துல மொத்த பேப்பருமே பார்க்குது. மொத்த பேப்பர்லையுமே குட் பை ஹேசியாங், ரொம்ப நன்றின்ற மாரி ஹேசியாங்கை பற்றி வர்ணிச்சு எழுதியிருக்கேன். இந்த சீன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்படி இருக்கும்போது அப்படியே அவங்க ஷாப்பில் உட்காந்து பேசுகிறாங்க. ஷாப்பில் உட்காந்து பேசும்போது அந்த 2003 ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கான புக்கை பார்க்குறாங்க. அந்த புக்கோடைய ஓப்பன் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் த ரைட்டுன்ற மாதிரி ஒரு விஷயம் எழுதியிருக்கு. அதை ஹீரோயினி பார்த்து இந்த புக்கில் உங்கள் அப்பா என்னமோ ஒரு க்ளூ விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், மேபி அது காமெட்டாக இருக்கலான்னு இவங்க சொல்கிறாங்க. அதாவது எரி நட்சத்திரம், அதில் ரைட் த ஆக்சுவலி ஸ்டார்ஸ் த ரைட்னு எழுதியிருக்குல்ல, அதை ஹீரோ பார்க்குறாரு. நட்சத்திரத்தை எழுதுங்கன்ற மாரி எழுதியிருக்கேன். அப்படியே ஹீரோ அவருடைய ரூமை க்ளீன் பண்ணும்போது ஃபைனலி அந்த ஸ்டாரை கண்டுபிடிச்சிடாரு, நார்த் ஸ்டார். அவங்க அப்பா அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் சொன்னதை காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அப்பா நீ அந்த நார்த் ஸ்டாரை தான் பார்த்துன்னு இருக்க, அந்த நார்த் ஸ்டார் உனக்கு இப்போ தெரியாது, கூடிய சீக்கிரம் அந்த நார்த் ஸ்டாரை நீ கண்டுபிடிப்பேன், அந்த நார்த் ஸ்டாரை கண்டுபிடிக்கும் போது உனக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும், நீ உண்மையான க்ளூவை கண்டுபிடிச்சிருவேன், அதே சமயத்தில் நீ இந்த மிஷினையும் எண்ட் பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோ அவங்க அப்பா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த நார்த் ஸ்டார் இருக்கிற இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்தா மிலிட்ரி என்னையா பண்ணி வச்சுருக்கேன்ற மாரி மொத்தமாகவே கோல்டு. சீரியஸ்லி இந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் கூஸ்பாமாக இருக்கும், ஏன்னா திடீர்னு அங்கே கோல்டை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே இவருடைய சீஃப்க்கு கால் பண்ணி நான் மிஷினை ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்ல அப்படியே பக்கத்தில் அப்பா கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன்ற மாரி ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அப்படியே சிரிச்சின்னு இருக்கேன். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு 5 இயர்ஸ் ஆகுது. அந்த இடத்துல ஹீரோயினி காரில் அண்டர் கவர் ஹை ஸ்கூல் புக்கை படிச்சுன்னு இருக்காங்க. இது எழுதுனது யாருன்னு நினைக்கிறீங்க? வெப் நாவல் தான், நம்ம டாங் மின் தான் எழுதியிருக்காரு. அவன் தான் இந்த நாவலை எழுதியிருக்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. அப்படியே காருக்குள்ளார யாரோ ஒருத்தவங்க வர மாரி காமிக்க, வேறு யாருன்னு நினைக்கிறீங்க? ஹீரோயினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட். ஹீரோயினுமே டாங் மின்னை பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெப் நாவல் இது டாங் மின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக நான் சாதிச்சிட்டேன், என்னுடைய வார்த்தையை காப்பாற்றிட்டேன்ற மாதிரி பர்மனன்ட் டீச்சருக்கான அந்த நோட்டீஸ் எடுத்து காமிக்க அவங்க ஃப்ரெண்டுமே சந்தோஷப்பட்டு வாங்க இதை கொண்டாடுவோம், ட்ரிங்க் பண்ணி அப்படியே போய் சாப்பிட்லான்ற மாதிரி சொல்ல அப்படியே பேக்ரவுண்டில் ஹீரோடைய வாய்ஸில் இந்த பக்கம் இருக்காங்களே அவங்க போய் என்ஏஎஸில் ஃபைனலி ஜாயின் பண்ணிட்டாங்க. இது மொத்தமே ஹீரோடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ்லேருந்து தான் போகும். நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அதே சமயத்தில் ஏன்னா வந்து அவளுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணிட்டா, ஏன்னா அவள் நினச்ச மாரி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டா, ஏன்னா ஒன்றும் கூட தான் கனெக்டில் இருக்கான்னு சொல்ல அதே சமயத்தில் சீஃபை இப்போதைக்கு டைரக்டராக மாற்றிட்டாங்க. இப்போதைக்கு அவர் ஹோல் என்ஐஸ்க்கும் டைரக்டராக இருக்கார். அவருடைய பொண்ணு என்ஐஸ் ஏஜென்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் மிஸ் பார்க்குக்கு
கடைசியாக சியோக் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. அதில் இவங்க 2 பேரும் அங்கேயே ஃபிசிக்கலாக ஒன்றா இருக்க. அதே சமயத்தில் கடைசியாக ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் எனக்கான புதையலை கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க தான் எனக்கான புதையல்னு சொல்ல அந்த இடத்துல தான் நமக்கு பார்க் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரியும். அப்படி ஹீரோ அவருடைய பேக்ரவுண்ட் வாய்ஸில், இதுதான் என்னுடைய புதையல், இதை தான் நான் ஆசைப்பட்டேன், என்னுடைய கனவும் இதுதான், நான் நினச்ச மொத்த விஷயங்களையுமே சாதிச்சிட்டேன், இதுதான் எனக்கு முக்கியன்ற மாரி இதான் என்னுடைய ப்ரெஷியஸ் டைம்னு அவர் சொல்கிறாரு. அதாவது அவருடைய ஃபேமிலியை பற்றி வர்ணிக்கிறாரு. அதே சமயத்தில் ஹீரோயினி ஸ்டார்ஸை பார்த்துனுக்க, ஹீரோயினி எல்லா ஸ்டார்ஸும் ஒரே மாரி இருக்குன்னு சொல்ல ஹீரோ வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க, அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் கண்ணை முறியான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினி எதிர்பார்க்காத வகையில் ரிங்க மாட்டியோட ஹீரோயினியும் சந்தோஷமாக்கறாங்க. கடைசியாக இவங்க 2 பேரோட பாரும் ஒன்று சேர்ந்துடுச்சு. அந்த இடத்துல 2 பேரும் ஒருத்தர் அவ்வளோ ஃபீலிங்ஸாக பார்த்துன்னு இருக்க. கடைசியாக 2 பேருமே அதே இடத்துல கிஸ் கொடுத்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை பரிமாறிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோ வாத்தி கம்மிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபுல் டைம் டீச்சராகவே மாறிட்டார். என்னன்னு பார்த்தா என்ஏஎஸை விட்டுட்டார். அதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கோட, எல்லாருக்கும் ஒரு சுமூகமான ஒரு அழகான ஹாப்பி எண்டிங்கோட இந்த சீரீஸ் ஃபினிஷ் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி இந்த சீரீஸ்க்கு சீசன் 2லாம் வராது, யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அஃபிஷியலி சொல்லிட்டாங்க அவங்களே சீசன் 2 வராதுன்னு. அதால் இது ஒரு லிமிட்டட் சீரிஸ், ரிலீஸ் ஆன வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சில விஷயங்களை அழகாக டெலிவர் பண்ணியிருப்பாங்க. காமெடியாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும், சில விஷயங்களை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த கோல்டு மிஷினை தான் ஃபஸ்ட்லேருந்து காமிச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எக்ஸாக்ட்லி மிஷன் இம்பாசிபிள் வைப் தான் வந்து. ஏன்னா டாம் க்ரூஸ் எப்படி அவருடைய மிஷினை சால்வ் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறாரோ அதுபடி தான் ஹீரோவும் கஷ்டப்படுவார். இது சிம்பிளாக ஒரு கொரியன் மிஷன் இம்பாசிபிள். இதோட இன்ஸ்பிரேஷன் மேபி மிஷன் இம்பாசிபிளாக இருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல மிஷன் இம்பாசிபிள் ஒரு தீம் மியூசிக் போட்டிருப்பாங்க. அதான் அந்த தீம் மியூசிக் ஒரு மாதிரி மண்டிலே ஓடுங்க. இருந்தாலும் கடைசியாக ஹீரோ டாம் க்ரூஸ் மாரி அவருடைய மிஷினையும் அக்கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, அதாவது மொத்தமாக முடிச்சிட்டாரு. ஹீரோவும் டாம் க்ரூஸும் சேம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டாம் க்ரூஸ் மாரி தான் இதில் டோட்டலாகவே ஹீரோ ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிம்பிளாக ஈத்தன் ஹண்ட்னு சொல்லிக்கலாம், மிஷன் இம்பாசிபிள் இருக்கிறவர் தான். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொரியன் மிஷன் இம்பாசிபிளுக்கு ஒர்த்தான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அஃபன் கைஸ் வர்ட்டா.